இந்த கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில இன்னைக்கும் ஈரோடு தொகுதியில மீண்டும் பணம், பாட்டில், பிரியாணி கொடுத்துத்தான் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில திமுக இருக்கிறது. நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம் என்று சொல்லி தன்னம்பிக்கையோடு சென்று ஓட்டு கேட்கின்ற நிலையில திமுக இல்லை. இன்னைக்கும் அங்கே பிரியாணி பாட்டிலோடு தான் சுத்தி கொண்டிருக்கிறது திமுக. இன்னும் சொல்ல போனால் கனிம வள கொள்ளை கும்பலை மட்டும் நம்பி, அதனால் வருகின்ற பணத்தை மட்டும் நம்பி 2026 தேர்தலை நாம் வென்றிவிடலாம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். எங்களுடைய கூட்டணி ஸ்திரத்தன்மையோடு இருக்கு, பலமான கூட்டணியை பிரதான எதிர்க்கட்சியால் அதிமுகவில் அமைக்க முடியவில்லை. அதற்கு திமுக கொடுக்கக்கூடிய நல்லாட்சி தான், அந்த நல்லாட்சிக்கு கூட்டணி கட்சிகள் உறுதுணையா இருக்காங்கன்றது தான் முதலமைச்சருடைய கருத்தா இருக்கு. சமூக நீதி தேசம் வெளிப்பட்டு இன்று வேங்கை வயதிலே அவரோடு இருந்த கூட்டணி கட்சிகளே கூட இன்றைக்கு இந்திய பேரரசின் மீது நம்பிக்கை வைத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் காத்த சமூக நீதி. இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸை சேர்ந்த செல்லை பெருந்தகை அவர்கள் சொல்றார், விஜய் அவர்கள் இந்தி கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவன் கூட்டணியிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறது.